தற்போது கிடைத்த அண்மை செய்தி. தஞ்சை ஒரத்தநாடு அருகே இளம்பெண் ஒருவர் 4 பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க முடியாமல் காவல்துறையினர் கைகள் கட்டப்பட்டுள்ளதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாமரைக்கனி. வணக்கம் தாமரைக்கனி, விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. கடந்த திங்கட்கிழமை அன்று தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே ஒரு பட்டதாரி இளம்பெண்ணை 4 பேர் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தகவலானது தமிழகம் முழுவதும் புரட்டப்படக்கூடிய ஒரு சம்பவமாக ஏற்பட்டது. குறிப்பாக இதை பார்க்க போனால் திங்கட்கிழமை மாலை என்று அந்த பட்டதாரி பெண் விடுமுறைக்காக தனது சொந்த ஊருக்கு சென்றக்கூடிய அந்த பெண் கடைக்கு சென்று திரும்பும்போது கவிதாசன் என்பவரால் முதலில் வலுக்கட்டாயமாக இழுத்து செல்லப்பட்டு 4 பேரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக தற்போது பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு கண்டன அறிக்கையினை தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கிறார். இதுக்கு முன்பு அந்த எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கக்கூடியவர் அந்த கவிதாசன் என்பவனுடைய புகைப்படத்தையும் அதை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அந்த கவிதாசன் என்பவன் உதயநிதி ஸ்டாலினுடைய ரசிகர் மன்றத்தின் நிர்வாகி அப்படி என்ற குறிப்பிடும் விதமாக அவர் கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஐடி கார்டில் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் அன்பில் மகேஷனுடைய புகைப்படம் இருந்திருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை வெளியிட்டு தற்போது ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே கஞ்சா போதையில் இருந்த 4 பேர் இளம்பெண்ணை கூட்டியல் பலாத்காரம் செய்திருப்பது என்ற செய்தி மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் திமுகவை சேர்ந்த உதயநிதி ரசிகர் மன்ற நிர்வாகி கவிதாசன் உள்ளிட்ட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழகம் முழுவதும் பெருகியிருக்கக்கூடிய இந்த போதை கலாச்சாரம் பெரும் குற்றங்களை வழிவகுத்துக் கொண்டிருக்கிறது என்றும் குற்றங்களில் ஈடுபடுவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் என்பதாலேயே காவல்துறையினர் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் கூட்டு பலாத்காரம் போன்ற குற்றங்கள் மிக மோசமாக தமிழகத்தில் அரங்கேறி இருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த போதைப் பொருள் புழக்கத்தையும் கட்டுப்படுத்த இயலாத குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க முடியாமல் தமிழக காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். மேலும் இதை பார்க்க போனால் போதைப் பொருள் புழக்கத்திற்கு ஆளுங்கட்சியினர் என்பதற்காகவே குற்றங்களை கண்டு கொள்ளாமல் இருப்பதற்கும் ஒரு சமூகமான நாம் கொடுக்கக்கூடிய கொண்ட விலை மிக பெரியது என்பதை முதலமைச்சர் உணர்வாரா என்கின்ற ஒரு கேள்வியையுமே பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை எழுப்பியிருக்கிறார். குறிப்பா இந்த பாதிக்கப்பட்ட பெண் தற்போது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார். இது மட்டும் இல்லாமல் அந்த பாதிப்புக்கு உட்பட்ட அந்த அதாவது கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட அந்த 4 நபர்களில் ஒருவர் 17 வயது கொண்ட சிறுவன் என்பது குறிப்பிடத்தக்கது. சாரா, விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி.